நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகும் நாம் தமிழர். எதனால 3 முறை சின்னம் மாற்றப்பட்டதோ, எதனால இவரெல்லாம் ஒரு தலைவரான விமர்சனத்துக்கு உள்ளானாரோ, அந்த விஷயத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கிட்டத்தட்ட 6 இடங்களில் 3ஆம் இடத்திற்கு முந்தி இருக்கும் நாம் தமிழர். 8.11% வாக்குகளோடு வீடியோக்குள்ள போலாம். நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இந்த மக்களவை தேர்தல்ல வெற்றி அப்படிங்கிற படிக்கட்டுல ஏறல அப்படின்னாலும் அதை தாண்டிலும் ஒரு மிக பெரும் படிக்கட்டுல ஏறி இருக்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, விசிகாவும் அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இதற்கான விதிமுறைகள்ல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிட்டு 2 எம்பிக்கள் அந்த கட்சி சார்பாக வெற்றி பெற்றிருக்கணும், அல்லது 6 எம்எல்ஏக்கள் அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கணும், அல்லது அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதமானது 8ற்கும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த விதிமுறைகள்ல விசிகா 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் 8.19% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இதில் அதிக விமர்சனத்திற்கும் அதிக சவால்களையும் கடந்த கட்சி அப்படின்னா ஈஸியா சொல்லலாம் நாம் தமிழர் அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா, விசிகா பல்வேறு முறை தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறது. பல்வேறு முறை கூட்டணிகளோடு தான் தொடர்ந்து வேறு கூட்டணிகளோடு போட்டியிட்டு தான் தேர்தலை சந்திச்சிருக்கிறது. ஆனா நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி தொடர்ந்து தனித்தே போட்டி அப்படிங்கிறது தான் நாம் தமிழருக்கு ஏன் மக்கள் அதை நாம் தமிழர் ஒரு மாற்று கட்சி, ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு ஏன் பாக்குறாங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெனரலான மக்கள், பொதுமக்கள், தமிழ் தேசியவாதிகளை தாண்டி பொதுமக்கள் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தனித்தே போட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தினாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட நாம் தமிழர் 2016 முதல் முறை தேர்தலை சந்திக்கும் போது, சட்டமன்ற தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல போட்டிட்டாங்க. 3 முறை நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் மேடையில சின்னத்தை மாற்றுவதற்கு கடைசி நேரத்துல ரெய்டு விடுவதற்கெல்லாம் என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்களுக்கே நல்லா தெரியும். 2016 நாம் தமிழர் கட்சி இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல நின்று 1.10 வாக்குகளை எடுத்தாங்க சட்டமன்ற தேர்தலில். 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அதுலயும் போட்டியிட்டு 2.15% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 2019 கரும்பு விவசாய சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல தொடர்ந்து போட்டிட்டு இருந்தாங்க. அந்த சின்னத்தை மாற்றி கரும்பு விவசாய சின்னம் கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ 2019 பொது தேர்தலில் 3.89% வாக்குகளை பெற்றாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏறிக்கிட்டே தான் வந்திருக்கு இந்த சதவீதம். 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.72 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இந்த 2024 நம்ம பல்வேறு வீடியோக்கள்ல பேசியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான சவால்களை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னு. தனிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம், கட்சி மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம், தலைமை மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம், என்ஐஏ ரைடு ஒரு பக்கம், சின்னம் மாற்றம் ஒரு பக்கம் அப்படின்னு பல்வேறு, அதாவது இன்னொன்னு கட்சியிலேருந்து வெளியே போறவங்க, கட்சியில ஒரு சில மனஸ்தாபத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் மற்ற கட்சியினர் பேசியது போக, இந்த 2024 கரும்பு விவசாய சின்னத்தை வேறு ஒரு கர்நாடக கட்சிக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த கட்சியை சேர்ந்தவங்க தேர்தலில் எத்தனை தொகுதியில போட்டிட்டாங்கன்னு தெரியல, வேட்பாளர்கள் யாருன்னு தெரியல, பிரச்சாரத்துல அவங்களை எங்கேயும் பார்க்க முடியல. ஆனா அவங்க நாம் தமிழர்ல ஒரு மனஸ்தாபத்துல சுறுசுறுப்பா ஆக்டிவா இல்லாம கொஞ்சம் சைலண்டா இருந்த நபர்களிடம் கால் பண்ணி அவங்ககிட்ட எந்த அளவுக்கு ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேறு கட்சிக்கு போகிறது, திராவிட கட்சிகளுக்கோ இல்லை பாஜகவுக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவான 0% தான் இருக்கு. 1-2 நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறது, அதுவும் அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான். நாம் தமிழர்ல இருந்து ஒரு மனசாபத்தால வெளியில வந்திருக்காங்க, கட்சி செயல்பாடுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒதுங்கியே தான் இருக்காங்க. யாரோ 1-2 நபர்கள் தான் வேறு கட்சியில நம்ம பார்க்க முடியுது. அவங்க கட்சியை விட்டு ஒதுங்கி இருக்காங்களோடைய எந்த திராவிட கட்சிகளுக்கோ இல்ல பாஜகவினருக்கோ இல்ல காங்கிரஸுக்கோ ஆதரவாக உடனே கட்சி மாறுதல் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கவே முடியல. இது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில தான் ஒன்றிணைந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயம்.
இவங்களுடைய சதவீதத்தை பத்தி பேசுறது 2024 8.19% பெற்று மைக் சின்னத்துல போட்டியிட்டு இந்த முறையும் சின்னம் மாற்றப்பட்டது, கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்டது, அந்த சின்னத்தையும் ரீச் பண்ணி அவங்க போட்டியிட்டு இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. சரி, விமர்சனங்களை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம் இல்லையா, சவால்களை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். முன்னாடி பேசும்போதே நான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வாக்குப்பதிவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச போது சீமான் அவர்கள் சவால் விடுத்திருந்தார். நாம் தமிழரை விட 1% தனித்து போட்டிட்டு பாஜக வாங்கி விட்டால் நான் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு. அங்க நம்ம பார்க்க வேண்டியது தனித்து போட்டிட்டு அப்படின்னு. செய்தியாளர்களை நேற்று சந்திச்ச அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமானா அண்ணா வந்து கட்சியெல்லாம் கலைச்சிட வேணாம், ப்ளீஸ் கட்சியெல்லாம் கலைச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னதோட, நாம் தமிழரை வந்து நம்ம என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்கள பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா தனியாக போட்டிட்டு பல்வேறு சவால்களை சந்திச்சு அவங்க வந்து ஒரு நல்ல ஹைப் அடைஞ்சிருக்காங்க. 8.19% வாக்கு பெற்றிருக்காங்க. அவங்கள கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம சவால் விட்டுருந்தாங்களே, எங்களை விட 1% சவால் விட்டுருந்தாங்களே, அதுல ஜெயிக்கலையே அப்படின்னு நம்ம விமர்சனத்தை வைக்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அங்க அவர் முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பல்டி நிதிஷ்குமார் அப்படிங்கிற வார்த்தையை இவரிடத்துலயும் பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சீமானவர்கள் சொல்லியிருந்தது பாஜக தனித்து போட்டிட்டு 1% வாக்கு எங்களை விட அதிகமாக வாங்கியிருந்தா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பாஜக தனித்த அந்த முறை போட்டிட்டு இருந்தது, பாமக இன்னும் சின்ன சின்ன கட்சிகள்ல சேர்த்து தான் போட்டிட்டு களத்தை இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. சுயேட்சை வேட்பாளரா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அமமுக கட்சி சார்பாக 2 பேரு, அதே மாதிரி 2 மாநிலத்துல ஆளுநரா இருந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து போட்டிட்டு இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் அண்ணாமலை அவர்கள் மீதே அதிருப்தியில் இருக்கிறது தான் பாஜக பார்க்க முடியுது. உட்கட்சி மோதல் அங்கேயும் தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது அவர் ஏதோ பெரிய மனது பண்ணி சீமான விமர்சிக்காம போற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இது எல்லாமே நகைச்சுவைக்கு உண்டானதான், எல்லாமே எல்லாருக்குமே தெரியுங்கிறத அவர் அடிக்கடி மறந்துடுறாரு. அவர் பேசினது எல்லா ஊடகங்கள்லையும் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் மறந்துடுறாரு. சீமான் பேசினதும் எல்லா ஊடகத்துலையும் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் மறந்துடுறாரு. இதெல்லாம் அவருக்கு தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா அவருக்கு ஞாபகப்படுத்தணும் உடன் இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். சரி, சீமான் அவர்களுடைய இந்த ஹைப்புக்கு இந்த முறை இந்த 2-3% ஹைப்புக்கு 2-3% அவங்க பெற்றிருக்கக்கூடிய சதவீதத்திலிருந்து 2-3% ஹைப் ஆயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். தனித்தே போட்டி அப்படிங்கிற ஒரே விஷயம் போதும். அதையும் தாண்டி இந்த முறை பெண்கள் 50%, ஆண்கள் 50% நினைச்சு, அதுவுமே வந்து நிறைய அரசியல் பார்வையாளர்களுடைய கவர்ந்த ஒரு விஷயமாக இருந்தது. அனைவருமே படித்தவர்கள் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரும் விஷயமா இருந்துச்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதையும் தாண்டி 6 தொகுதியில 3வது இடத்தை பிடித்திருக்காங்க. இதன் மூலம் தமிழகத்துல 3வது பெரிய கட்சி ஆகிறதா நாம் தமிழர் அப்படிங்கிற பேச்சுக்களையும் அரசியல் பார்வையாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், ஈரோடு, திருச்சி, புதுச்சேரி இந்த இடத்துல எல்லாம் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க நாம் தமிழர். அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் 2ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு போட்டி இருந்துச்சு. அங்கேயுமே சில இடங்கள்ல அதிமுக தவற விட்டுருக்கிறது, பாஜகவும் தவற விட்டுருக்கிறது. இதுல இந்த 3ஆம் இடத்தை நாம் தமிழர் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இதுல 2 இடங்கள்ல அதிமுகவையும் 2 இடங்கள்ல தமாகவையும் தலா 1 இடங்கள்ல பாஜக, பாமக ஆகிய கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. மீதமுள்ள 33 இடங்கள்ல 4ஆம் இடத்தை நாம் தமிழர் பிடித்திருக்கிறது. இந்த முறை நோட்டாவுமே அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. நோட்டாருக்கு மேல பாஜகவும் பல இடங்கள்ல வந்திருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கணும். பாஜக இந்த முறை பல இடங்கள்ல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க, பல இடங்கள்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த முறை தமிழகத்துல தாமரை மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த முறை நாங்க நாடாளுமன்றத்துக்கு எம்பிக்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நாம் தமிழர்ல சும்மா விளையாடாதீங்கன்னா எங்களோட அவங்க போட்டி போடுறதா அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அவர் தான் சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். அதையும் தாண்டி காங்கிரஸை விட 1% பாஜக அதிக சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுக 40க்கு 40 பெற்றாலும் வாக்கு சதவீதம் கடந்த முறையை காட்டிலும் திமுகவுக்கு இந்த முறை வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. ஸோ வந்து கள நிலவரத்தை உணர்ந்து அனைத்து கட்சியினருமே செயல்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. விசிகாவை பத்தி நம்ம பேசியிருந்தோம். விசிகாவிற்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால போராட்டம்.
ஒரு மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவதற்கு 25 ஆண்டுகள் உழைத்திருக்கிறது விசிக. ஆனா நாம் தமிழர் 15 ஆண்டுகள்னு கூட சொல்ல முடியாது, ஆரம்பத்திலிருந்து 14 ஆண்டுகள் வந்து அரசியல் நிற்கிறாங்க. 14 ஆண்டுகள்லயே அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்று விட்டாங்க. விசிக மீது இந்த முறை பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த இந்தியா கூட்டணி திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற புள்ளியில நின்று அவங்க பல விஷயங்கள்ல குரல் கொடுக்க தயங்கி விட்டார்கள், மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த கூட்டணியினுடைய பலனாலதான் இத்தனை முறையும் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுதான் களத்தை வந்து நகர்த்திருக்காங்க. அதன் பயனாகத்தான் இந்த 2 எம்பிக்களை அவங்க பெற்றிருக்காங்க. இதன் மூலியமா தான் அவங்களுக்கு இத்தனை சதவீதம் வாக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலியமா தான் அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு பெயரும் ஒரு அங்கீகாரமும் கிடைத்திருக்குது. ஆனா நாம் தமிழருக்கு தனித்து போட்டி, யாரோடும் கூட்டணி கிடையாது, எல்லாருமே புதுமுகங்கள். அதே மாதிரி 50-50 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் அவங்களுடைய கள போராட்டம், மேடை பேச்சுகள், மக்களோடு பயணிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம் தமிழருக்கு கை கொடுத்திருக்கிறது. மீண்டும் 2026 தேர்தல் இருக்கிறது. விஜயோடு சேர்ந்து பயணிப்பார்களா, விஜயுடைய கொள்கைகளுக்கும் நாம் தமிழருடைய கொள்கைகளுக்கும் ஒத்து போகுமா, ஏன் இந்த முறை வந்து மைக் சின்னத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தார் அப்படின்னு இந்த பிரச்சார நேரத்தில் நாம் தமிழர் பேசும்படியாக அவருடைய நடிகர் விஜயனுடைய பாடல் வரிகள் இருந்தது. ஆனா ஏன் வந்து நடிகர் விஜய் வந்து வாழ்த்துக்கள், அந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு, நாம் தமிழருக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் ஈடுபட்டிருக்கிறது. சரி, என்ன நடக்கிறது 2026 யாரெல்லாம் களகாண்ட போறாங்க, நாம் தமிழர் அடுத்து பயணிக்க போறிய பார்வை எப்படி இருக்குது நம்ம தொடர்ந்து பேசதான் போறோம். நன்றி, வணக்கம்.